வாரம் நடைபெற்று வருகின்ற அல் குர்ஆன் விளக்க வகுப்பில் இன்றைய சூறாவாக சூரத்துல் முல்க் பற்றி பார்க்கலாம் என நினைக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சூரத்துல் முல்கை பற்றி பார்க்கின்ற போது இதனுடைய உள்ளடக்கத்தை வைத்து இது ஒரு மக்கி சூறாவாக குறிப்பிடுகிறார்கள். இது அதிகமாக அல்லாஹுடைய வல்லமை தௌஹீதை பற்றி பேசுகின்ற அதன் அடிப்படையில் இந்த சூறாவை மக்கி சூறாவாக முஃபஸ்ஸிரீன்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். இதனுடைய மைய கருத்தை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பிரபஞ்சமும் அதற்குள்ளால் இருக்கின்ற வெளிப்பாடுகளும், இப்பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளால் இருக்கின்ற வெளிப்பாடுகளும் செயற்பாடுகளும் ஒரு பாக்கியம் பொருந்தியவனின் ஆட்சிக்கும் ஆற்றலுக்கும் உட்பட்டதாக இருக்கிறது. மனித வாழ்வு ஆட்சிக்கும் அல்லாஹுடைய ஆட்சிக்கு கீழ் அவனுடைய கொண்ட்ரோல், அதாவது கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருக்கிறது என்பதாக இந்த சூறாவினுடைய மையக்கருத்தை பார்க்க முடியுமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இதனுடைய ஆரம்ப வசனமாக சொல்லுகிறான், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். தபாரக்கல்லதி, தபாரக் என்று சொன்னால் பாக்கியம் பொருந்தியவன், அருள் பொருந்தியவன், அருளாளன். அவன் பியதிஹில் முல்க், அவனுடைய கரத்திலே இந்த உலகத்தினுடைய முழு ஆட்சியும் அதிகாரமும் இருக்கிறது. அந்த ரப்புல் ஆலமீனுடைய கரத்தில் தான் முழு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வஹுவ, அவன், அலா குல்லி ஷைஇன், இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தின் மீதும் கதீர், ஆற்றலுடையவனாக இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த முதலாவது வசனம் எங்களை ஒரு கணம் சிந்திக்க வைக்கிறது. அதாவது, இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதனே, நீ நினைத்து கொள்ளாதே இந்த உலகம் எனக்குரியது, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் என்னால் அனுபவிக்க முடியும், இந்த உலகத்தை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள முடியும் என்று மனிதா நீ நினைத்து கொள்ளாதே. இந்த உலகம் அல்லாஹுடைய கையில் இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பௌதீக வளங்கள் உட்பட நீயும் அல்லாஹுடைய பிடியில் தான் இருக்கிறாய். உன்னுடைய கட்டுப்பாடாக இருக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தினுடைய கட்டுப்பாடும் இந்த உலகத்தை படைத்த அந்த ரப்புல் ஆலமீனின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதாக முதலாவது அல்லாஹ் மனிதர்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். இந்த உலகம் என்னுடையது, நீங்கள் நினைத்ததை போல் நீங்கள் அனைத்தையும் ஆட்சி செய்துவிட முடியாது, இது அனைத்துமே எனக்குரியது என்று இந்த உலகத்தில் மனிதனை ஒரு கணம் சிந்திக்க வைக்கிறான். இந்த உலகத்தை நம்பி ஓடாதே என்றொரு செய்தியை முதலாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், மனித வாழ்வும் மரணமும் இறைவனின் ஆளுகைக்கும் ஆற்றலுக்கும் உட்பட்டிருக்கிறது. அல்லதி, அவன், ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, இந்த மரணத்தையும் வாழ்வையும் அவன்தான் படைத்தான். இந்த உலகத்தில் இருக்கின்ற வாழ்க்கை அல்லாஹ் சுருக்கமாக கூறுகிறான், அல் மவுத் வல் ஹயாத், இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் மரணித்தே ஆக வேண்டும். மரணித்ததற்கு பிறகு அந்த மனிதனுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது, அதுதான் நிரந்தரம் என்பதை அல்லாஹ் இந்த இடத்தில் குறிப்பிடுகிறான். இந்த உலகம் என்பது ஒரு மனிதனுடைய காலம், நேரம்,
அனைத்தையும் கொண்ட ஒரு தொகுதிதான் மனித வாழ்க்கை என்று சொல்வார்கள். இந்த உலகத்தில் இருக்கின்ற வினாடிகள் எங்களை கடந்து செல்லலாம், ஒரு நாள் எங்களை கடந்து செல்லலாம், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம் வேகமாக எங்களை விட்டு கடந்து செல்ல முடியும். எங்களுடைய உயிரும் இந்த உலகத்தை விட்டு எங்களை கடந்து செல்லும் ஒரு நாள். ஆகவேதான் மனிதா, அல்லாஹுவை பற்றி தெளிவாக விளங்கிக்கொள். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, இந்த உலகத்தில் மரணத்தையும் வாழ்வையும் அவன்தான் படைத்தான். அவனுடைய ஆற்றலுக்கு கீழ்தான் அனைத்தும் இருக்கிறது. இந்த காலத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான், அடுத்த தொடரில் சொல்லுகிறான். லியபுலுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக வேண்டி, ஐயுக்கும், உங்களில் எவர் அஹ்சனு அமலா, இந்த உலகத்தில் நல்ல அமல் செய்கிறார் என்பதை சோதிப்பதற்காக வேண்டிதான் இந்த வாழ்வையும் மரணத்தையும் தந்ததாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்தில் சோதனை என்பது அல்லாஹ் குறிப்பிடுவது, இந்த உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கை அனைத்தையுமே இந்த இடத்தில் அல்லாஹ் சோதனையாக காட்டுகிறான். மரணம், வாழ்வு. இந்த உலகத்தில் நாங்கள் மகிழ்ச்சி என நினைத்து கொண்டிருப்பது செல்வமாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், குடும்பங்களாக இருக்கலாம், இந்த உலக வாழ்க்கையாக இருக்கலாம். இதெல்லாம் நாங்கள் மகிழ்ச்சி என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இதுவும் உங்களுக்கு சோதனை. நீங்கள் துக்கம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற கஷ்டம், கவலை அனைத்தும் உங்களுக்கு சோதனை. இது எப்படி உங்களுக்கு சோதனை என்று சொன்னால், இது தருகின்ற போது நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள் என்பதை பார்ப்பது சோதனை. ஒரு செல்வம் உங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், அந்த செல்வத்தின் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் உங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற விளைவு உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வர வேண்டும். அதைத்தான் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் எவர் மிக அழகான அமல் செய்கிறார் என்று சோதிப்பதற்காக உங்களுக்கு இந்த முழு உலக வாழ்க்கையும் தந்திருக்கிறோம். செல்வத்தை தந்திருக்கிறோம். நீங்கள் சரியான முறையில் ஏழைகளுக்கு உங்களுடைய ஜக்காத், சதக்காக்களை சரியான முறையில் கொண்டு சேர்க்கிறீர்களா? இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம், ஒரு சோதனை. இதில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இதை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஒரு துக்கமான நிலையில் நீ அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகிறா, இது உனக்கு ஒரு சோதனை. மகிழ்ச்சியான தருணத்தில் அல்லாஹுடைய சிந்தனையோடு வாழ்கிறீரா, இது உனக்கு ஒரு சோதனை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக குறிப்பிடுகிறான், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை. நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு மெசேஜை அல்லாஹ் சொல்லுகிறான். நாங்கள் நினைத்ததை போல வாழ்ந்துவிட முடியாது. இந்த இடத்தில் ஒன்றை ஞாபகப்படுத்திவிட்டு செல்லலாம் என நினைக்கின்றேன். நாங்கள் எல்லோரும் முஹர்ரத்துடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நான் சொன்னதைப் போல எங்களுடைய வினாடிகள், எங்களுடைய நாட்கள், எங்களுடைய வாரங்கள், எங்களுடைய மாதங்கள், ஆண்டுகள் அனைத்தும் எங்களை விட்டு கழிந்து கொண்டே செல்கிறது. சென்ற வருடத்தை விட்டு இந்த வருடத்தை நோக்கி வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு வருடத்தை நோக்கி செல்ல இருக்கிறோம். எப்பொழுது எங்களுடைய மரணம் வரும் என்பது யாருக்குமே தெரியாது. இது அல்லாஹுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. எங்களுடைய மரணம் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது. அவன் எப்பொழுது எழுதியிருக்கிறானோ அந்த நாளில் எங்களுடைய மரணம் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிவோம். எங்களுடைய வினாடிகள், நேரங்களை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி விட்டு இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும். ஒவ்வொரு நேரமும் மறுமையில் விசாரிக்கப்படும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதனது பெருமதி பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற போது, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கடைசியாக அனுபவிக்கின்ற ஒரு நேரம் இருக்கிறது, அதுதான் சக்கராத் என்று சொல்லக்கூடிய நேரம். இது அனைத்து மனிதர்களும் இந்த உலகத்தில் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன் கண்முன் காணக்கூடியது. கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் ஒன்றைத்தான் கேட்பான். அதுதான் இந்த உலகத்தை விட்டு வீணடித்து கொண்டிருந்த, இந்த உலகத்தில் பராமுகமாக இருந்து
எந்த ஒன்றையும் அவதானிக்காமல் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்தை பற்றி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மறுமையில் விசாரிப்பான். அந்த சக்கரத்தாளுடைய வேதனையில் ஒரு அடியான் கேட்பான், யா அல்லாஹ் லௌலா அஹ்ர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரம் எனக்கு தந்துடியா அல்லாஹ், ஃபஅஸ்ஸதக வ அகு மினஸ் சாலிஹீன், இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு நன்மையை செய்துவிட்டு வருகிறேன், சதக்கா செய்துவிட்டு வருகிறேன் என்று கடைசி நேரத்தில் அந்த மனிதன் கேட்பான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வாழ்வை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எங்களிடத்தில் மறுமையில் விசாரிக்க இருக்கிறான். ஆகவே இந்த முஹர்ரத்துடைய நாட்களில் மிக அவதானமாக நாங்கள் எங்களுடைய நேரத்தை திட்டமிட்டு சொர்க்கத்துடைய பாதைக்கு ஏற்றதைப் போல எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். வஹுவல் அசீசுல் கஃபூர், அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், அவன் யாவற்றை மிகைத்தவன், அல் கஃபூர், அவன் மன்னிக்க கூடியவன். மரணத்தையும் வாழ்வையும் படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே, உங்களுடைய வாழ்க்கையை அவனுடைய கரத்தில் வைத்து கொண்டிருக்கிற இந்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே, நீ செய்கின்ற அந்த தப்பை உணர்ந்து நீ அவனின் பக்கம் திரும்ப ஆரம்பித்தாய் என்று சொன்னால் உன்னுடைய பாவத்தை மன்னிக்க அவன் தயாராக இருக்கிறான் என்ற அந்த அல்லாஹுடைய இரக்க பண்பை இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டு அதை முடிக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்படியோ அடுத்த கணம் அடுத்த வசனத்தில் எங்களை சிந்திக்க வைக்கிறான். பிரபஞ்சத்தின் அனைத்து வெளிப்பாடுகளும் படைப்பாளனின் ஆட்சியில் இருக்கிறது, அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அல்லதி ஹலக சபஅ ஸமாவாத்தின் திபாகா, அல்லதி அவன் ஹலக படைத்தான், சபஅ ஸமாவாத் 7 வானங்களை படைத்திருக்கிறான். திபாகா அடுக்கடுக்காக அல்லாஹ் 7 வானங்களை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான். மா தரா ஃபீ ஹல்கி ரஹ்மானி மின் தஃபாவுத், அல்லாஹ் இப்படி சொல்லிவிட்டு சொல்கிறான், இந்த 7 வானங்கள் என்ற இந்த படைப்பை நீ, அல்லாஹுடைய இந்த படைப்பை, ரஹ்மானுடைய இந்த படைப்பை நீ உற்றுப்பார், அதை சிந்தனைக்கு எடுத்து பார். இந்த 7 வானமும் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது, இந்த வானத்தில் இருக்கின்ற படைப்புக்கள் எப்படி ஆச்சரியமானது என்று கொஞ்சம் சிந்திச்சு பார். இதில் எந்த ஒரு குறையையும் நீ கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், மின் தஃபாவுத், எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இருக்காது அல்லாஹுடைய படைப்பு. அல்லாஹ் மீண்டும் மீண்டும் சொல்கிறான், ஃபர்ஜிஇல் பஸர், மீண்டும் உன்னுடைய பார்வையை நோக்கிப்பார். ஹல் தரா மின் ஃபுதூர், மீண்டும் கேட்கிறான் அல்லாஹ், நீ என்னுடைய படைப்பில் ஏதாவது குறைகளை காண்கிறீரா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை சிந்திக்க வைக்கிறான். அல்லாஹ் எங்களை சிந்திக்க வைக்கிறான். மீண்டும் சொல்கிறான், சும்மர்ஜிஇல் பஸர கர்ரத்தைனி, 2 முறையும் நீ என்னுடைய படைப்பை பார். என் கலிபு இலைக்கல் பஸர், உன்னுடைய பார்வை திரும்பும். ஹாசியம் வஹுவ ஹசீர், இழிவடைந்ததாகவும் களைத்ததாகவும் தான் உன்னுடைய பார்வை திரும்பும். அல்லாஹுடைய படைப்பில் எந்த ஒரு குறையையும் நீ இந்த உலகத்தில் பார்க்க மாட்டாய். அப்படி ஆற்றல் படைத்தவன் அந்த ரப்புல் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வசனங்கள் எங்களை தோன்றுகிறது. இந்த அல்லாஹுவை பற்றி நாங்கள் விளங்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய படைப்புக்களை பார்க்க வேண்டும், வானத்தை பார்க்க வேண்டும், பூமியை பார்க்க வேண்டும், அதில் உள்ள படைப்புக்களை பார்க்க வேண்டும். எத்தனை அதிசயங்கள், ஆச்சரியங்கள் கண்ணியமானவர்களே, வியப்புத்தக்க ஆச்சரியங்கள். அல்லாஹ் இப்படி அந்த விடயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வசனம் மனிதனை சிந்திக்க தோன்றுகிறது. ஒரு மனிதன் இந்த வசனத்தின் மூலமாக என்னுடைய சிந்தனைக்குள் வர வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறான். ஆகவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனுடைய தொடராக அல்லாஹ் இந்த வானத்தை பற்றி தான் சொல்லுகிறான். வலக்கது ஸய்யன்னா ஸமா அத்துன்யா, நாங்கள் இந்த உலகத்துடைய வானத்தை நாங்கள் அலங்கரித்திருக்கிறோம். பிமசாபிஹ, விளக்குகளால், வஜஅல்நாஹா ருஜூமன் லிஷயாத்தீன், அதில் இருக்கின்ற அந்த நட்சத்திரங்களை கொண்டு எரிகற்களாக, ஷைத்தான்களுக்கு எரிகற்களாக நாங்கள் அதை ஆக்கியிருக்கிறோம். வஅதத்னா லஹும் அதாப ஸஈர், நாங்கள் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை நாங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் இதனுடைய தொடராக அல்லாஹ் சொல்லி கொண்டு வருகிறான். ஆகவே சூரத்துல் முல்கை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது அது முழுக்க எங்களுடைய சிந்தனையை தூண்டக்கூடியதாகவும், நாங்கள் யார், இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி இருக்கிறோம், எங்களுடைய நிலைப்பாடு என்ன, இந்த ஊரில் நான் பெரியவனாக இருக்கலாம், இந்த ஏரியாவில் நான் பெரியவனாக இருக்கலாம், இந்த ஏரியாவில் நான் செல்வந்தனாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் நான் சிறியவன் தான்
என்ற உணர்வை இந்த சூரத்துல் முல்க் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. இதனுடைய சிறப்புகளை பார்க்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தூங்குவதற்கு முன் சூரத்துல் முல்கை ஓதாமல் தூங்க மாட்டார்கள் என்று சில ஹதீஸுகள் வருகிறது. ஏனென்றால் இது கபருடைய வேதனையிலிருந்து ஒரு மனிதனை பாதுகாப்பதாக சஹீஹான ஹதீதுகள் வருகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இது ஹாசமத் லி ஸாஹிபிஹா ஹத்தா அத்ஹல்துஹுல் ஜன்னா, ஒரு மனிதன் சுவர்க்கம் நுழையும் வரைக்கும் இந்த சூரத்துல் முல்க் அந்த மனிதனுக்கு சிபாரிசு செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆகவே இந்த சூராவை நாங்கள் ஓத வேண்டும். அதனால் தான் இந்த சூராவுக்கு 2 பெயர் இருக்கிறது. அல் மானியா என்று சொல்லக்கூடிய, அதாவது கபருடைய வேதனையிலிருந்து தடுக்கக்கூடிய சூரா என்று சொல்வார்கள். அல் முன்ஜியா, காப்பாற்றக்கூடிய, கபருடைய வேதனையிலிருந்து காப்பாற்றக்கூடிய சூரா என்று சொல்வார்கள். ஆகவேதான் இந்த சூரத்துல் முல்கை நாங்கள் விளங்கி கொண்டு இதை ஒவ்வொரு நாளும் இரவில் தூங்குவதற்கு முன் நாங்கள் ஓதிக்கொண்டு தூங்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இது எங்களுடைய கபருடைய வேதனையிலிருந்து எங்களை பாதுகாக்கும். அதே போல இந்த உலகத்தில் நான் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறேன், யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறேன் என்ற அந்த உணர்வை தரக்கூடியதாக இந்த சூரா இருக்கும். இந்த உணர்வு தான் எங்களை சுவர்க்கத்துக்கு கொண்டு செல்லும் என்ற இந்த முழு விடயத்தையும் இந்த சூரா எங்களுக்கு குறிப்பிடுகிறது. ஆகவே தான் இந்த அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுக்கு கிருபை செய்வானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.